அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஃபோட்டோ எனக்கு கிடச்சி, அந்த ஃபோட்டோ பார்த்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு. உண்மையிலேயே நான் தான் எடுத்தேன். என்னை நம்பின மொதல் கிளைண்ட். நான் ஜீரோவாக இருந்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு ஃபோட்டோ தாலியோட ஷார்ட், அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோனால எனக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு. ஆனால் நான் என் லைஃப்பில் பண்ண தப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல, உருகிருச்சு ஃபோட்டோகிராஃபி. அதுதான் நான் பண்ண தப்புன்னு சொல்லுவேன். ஃபோட்டோகிராஃபி தப்பு. யாராச்சும் ஒரு விஷயத்த வந்துட்டு செய்கிறேன்னு முடிவு பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஃபெயில் ஆகிறாங்களோ அது பின்னாடி பிரச்சனை. ஆனால் அட்லீஸ்ட் சப்போர்ட், அந்த சப்போர்ட் நிறைய பேருக்கு கிடைச்சது. அது கிடைக்காதனால நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, நிறைய பேர் டீமோட்டிவேட்டடாக இருக்காங்க, டிஸ்பைட் அவங்களுக்கு டேலண்ட் இருந்தோம். வணக்கம். இன்னைக்கு மச்சிஸ் மேட்டர் பாட்காஸ்ட்டில் வந்துட்டு பவர்ட் பை மச்சி ஐஸ்கிரீம், லவ் பை எவ்ரி ஒன். அண்ணே நானு வந்த வேலையை மறந்துட்டேன். ஐ எம் சாரியா, ப்ளீஸ் கண்டினியூ. வாங்க. ஹாய் கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம ஒரு நவரை பார்க்க போகிறோம். அவர் இன்ட்ரோ கொடுத்துட்டாரு, இருந்தாலும் நம்ம திருப்பி வெல்கம் பண்ணுவோம். இவர் தான் மிஸ்டர் நிக்கலஸ் வின்சென்ட் ஃப்ரம் என்வொர்க்ஸ் ஃபோட்டோகிராஃபி. இவர் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செய்கிறாரு. ஸோ இவர் ரொம்ப வருஷமாக இந்த துறையில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட இன்றைக்கி நம்ம அதை பற்றி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை பற்றி அண்ட் தென் அவரை பற்றி, அவர் லைஃப்பை பற்றி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி அவரை பற்றி பார்ப்போம். வணக்கம் அண்ணே. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் கூட உட்காந்துருக்கேன்ல. சாப்பிட்டீங்களா? இனிமே தான் ஏன் சாப்பிடணும், பசிக்குது. பரவாயில்ல, எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிடுறோம். ஓகே, முடிச்சோடனே சாப்பிடுவோம். உங்கள் ஐஸ்கிரீம் எனக்கு வேணும், அதுக்காக தான் வந்தேன். பாட்காஸ்ட்காக கூட வந்தேன், ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுறதுக்காக வந்தேன். கண்டிப்பாக முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் இருக்கு, நிறைய ஃப்ளேவரில் வச்சுருக்கோம், சாப்பிட்றோங்க. ஓகே. வாழ்க்கை எப்படி போகுது? வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா போகுது, நல்லா போகணும், போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரோ. நார்மலி இதெல்லாம் எங்களுக்குலாம் தெரியாது. இதுதான் என் இன்ட்ரோனா என்ன சொல்லுவீங்க உங்களை பற்றி? இன்ட்ரோ எந்த இடத்துலேருந்து இதை ஆரம்பிச்சிங்க? அந்த மாதிரி என்னோட கரியரை கேட்குறீங்களா? உங்கள் லைஃபே இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அந்த மாதிரி? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து மெயினாக வந்துட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஐயா. ஓகே. எங்கள் அம்மா அப்பா ஆர்கியாலஜிஸ்ட் ஆக்க விடலை. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐடி வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இது நான் சொல்கிறது 2000 வந்து ஐடிலாம் சரியான டாப்பில் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தவங்க வந்து எந்த கரியரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதில் தானே எல்லாரும் போகிற சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு என் பிளான் மண்ணோட மண்ணாக போச்சு. கடைசி ஐடி படிக்க ஆரம்பித்தேன். ஐடி படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து என்னோட முதலாளி இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு விஷயத்தை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. நீங்கள் வேலை செய்ய போன இடத்துல? கரெக்ட். நான் வேலை செய்ய போன இடத்துல கொஞ்ச நாள் வேலை செஞ்ச பிறகு அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஓகே. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளோரா ஃபவுனா, மக்ரோ ஃபோட்டோஸ், இந்த இன்செக்ட்ஸ், மிருகத்தை, பிளான்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கு. வெட்டிங்க்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை. இந்த மாதிரி சொன்னார், வாயா இந்த மாதிரி வந்துட்டு என் கூட ட்ரெயின் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரு தான் இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ். ஆனால் உண்மை கதை என்னன்னா, நான் அதுக்காக போகல. அந்த டைமில் வந்து ஃபேஸ்புக் வந்த புதுசு, கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் தான் நம்ம மூஞ்சி நல்லா தெரியும் சொல்லி அதுக்காக போய் கேமரா வாங்கி, ஆனால் கடைசி வரைக்கும் என்னை ஃபோட்டோவே எடுக்கல. எடுத்தோன்னே நேராக போய் வேற ஆளை தான் எடுத்தீங்க? வேற ஆளை தான் எடுத்தேன். அதான் உண்மை கதை. இது எல்லா இடத்துலையும் தெரியாது, யார்ட்டையும் சொல்றது இல்லை, ஆனால் இதான் உண்மை. ஓகே, ஒரு நல்ல இன்ட்ரோவா கொடுத்துருக்காரு பாருங்க. எதுக்கோ போய் எதையோ முடிச்சிட்டீங்க. ஐடி வேலையை முடிக்கலாம், வேலை செய்யலாம்னு போயிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. முதல்ல நீங்க ஓகே இந்த ஐடி ஒர்க்ல இருந்து பார்ட் டைமா ஆரம்பிச்சிங்களா, நேரா ஐடியை க்ளோஸ் பண்ணிட்டு நேரா வந்துட்டீங்களா? இல்லையா, ஐடி செஞ்சுக்கிட்டு தான் ஃபோட்டோகிராஃபி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காம்படிஷனும் டஃப்பாக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ காம்படிஷன் டஃப்பாக இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்கம்னு ஒன்று வேணும் நம்மளுக்கு. ஸோ எனக்கு இன்கம் கொடுத்தது என்னோட ஐடி வேலை தான். ஸோ அதில் கிடைக்கிற இன்கமில் தான் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கினேன். ஸோ அது எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அப்புறம் கேம் டு அ பாயிண்ட், ஓகே
கல்குலேட்டட் ரிஸ்க் கேம்பிளிங்கில் கல்குலேட்டட் ரிஸ்க் பேஸ் பண்ணி அப்போ தான் வேலையை விட்டேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட முதலாளியோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அவர் கன்சிடர் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் தான் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணார். நீ போய் செய், கிவ் அ ஷாட். ஏன்னா ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன்னா வந்துட்டு நெவர் ஹேவ் ரிக்ரெட்ஸ் இன் லைஃப் தட் யூ ஹவ் நெவர் ட்ரைட் சம்திங். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம், ஸ்டேபிளான ஜாப் இருக்கிற ஒரு கரியரை நம்ம பேஷனுக்காக நம்ம போனோம். ஓகே, எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு கல்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுத்தேன். ஸோ தட் மீன்ஸ் லைக் ப்ராப்பரான ஃபைனான்ஷியல் பேக்கப் வச்சுக்கிட்டு தான் நான் இறங்கினேன். அண்ட் ஐ வாஸ் லக்கி தேங்க்ஸ் டு மை கிளைண்ட்ஸ் ஹூ ட்ரஸ்டட் இன் மீ, மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். இல்லாட்டினா கஷ்டம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஸோ தப்பிச்சனே. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஐடி ஜாப்ல இருக்கும் போது மினிமம் கேமரால தான் ஃபோட்டோகிராஃபில தான் இருக்கணும்னு நினைச்சீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் ஆசைலாம் வந்துச்சா? சரி, அப்பயும் ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஓகே. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த முதல்ல ஒரு சித்தா வந்து சித்தா வந்து விட்டுறக்கூடாது. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் தான். ஓகே, எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு லைக் ராஜராஜ சோழனோட கதை, இந்த மாதிரி எவ்வளோ ஹிஸ்ட்ரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க சம்மந்தப்பட்ட படம் வந்துச்சுன்னா நான் தான் முதல்ல போய் ஓடி போய் பார்ப்பேன். ஸோ அது வந்துட்டு அது செய்ய முடியல. அஃப்கோர்ஸ் இப்போ நினச்சாலும் செய்யலாம், பட் டைம் வேணும்ல. ஸோ இங்கே பிஸியாக இருக்கிறனால அங்கே டைம் பத்தலை. பட் ஸ்டில் செய்ய முடியலாட்டியும் அந்தந்த ஆர்கியாலஜிஸோட சைட் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அட்லீஸ்ட் எல்லாமே இல்லாட்டியும் ஒரு ஃபியூ பார்த்துட்டீங்க. பார்த்துட்டு ஸோ அது ஒரு கொஞ்சம் லைட்டாக சாட்டிஸ்ஃபையாக இருக்கு. ஓகே. முதல்ல நீங்கள் ஒரு கேமராவை பிடிச்ச டைம் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பாக. எப்போ? ஓகே, என்னோட பிடிச்ச ஐ மீன் அஃபிஷியலாக பிடிச்சது வந்துட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு கேமரா வாங்கி அசைன்மெண்ட் சொல்கிறதோட வந்துட்டு என்னோட பாஸ் எனக்கு சவால் விட்டார். ஓகே. ஸோ சிங்கப்பூர் ஜூவில் தான் முதல் ஷூட்டுக்கு போயிருந்தோம். கேமரா வாங்கி அடுத்த நாளே சிங்கப்பூர் ஜூக்கு போனோம். ஸோ சிங்கப்பூர் ஜூக்கு போகும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஜூலே மெயின் அட்ராக்ஷனே ஒயிட் டைகர் தான். இந்த ஒயிட் டைகரை நீ எப்படியாச்சும் மேனுவல் மோட்டில் ஃபோட்டோ எடுனார். நான் சொன்னேன், இப்போ தான் கேமராவே கையில் கிடச்சிச்சு, இதில் எங்கே மேனுவல் மோட்டில் எடுக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக ஏதோ தப்பிச்சிடலாம். அப்புறம் அவர் எனக்கு அசிஸ்ட் பண்ணார், மேனுவல் இது வச்சு இது செட்டிங் சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், சரி எப்படியாச்சும் என்னோடய ஃபோட்டோ அழகாக இருக்கணும்னு சொல்லி நேராக அந்த மெயின் அட்ராக்ஷன் ஃபீடிங் டைமுக்கு போய். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. சாப்பாடு போட்டுவர் நம்பாடு. ஓகே, அதான் ஃபீடிங் டைம், சாப்பாடு போடுறது நம்பாடு. அவர்கிட்ட போய் அழகாக கவுத்தியம் பண்ணி, அண்ணே இன்னைக்கு தான் கேமரா வாங்கியிருக்கேன், அந்த புளியை அழகாக ஃபோட்டோ எடுக்கணும், என் முதலாளி சவால் விட்டுருக்காரு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. சரி தம்பி, நான் சொல்கிறேன் 1 2 3 கரெக்டாக புளி பாயும் தண்ணியிலேருந்து உனக்கு ஒரு அழகான ஷாட்டு கிடைக்கும். அன்னைக்கு தான் எல்லாமே மாறினுச்சு. அந்த ஒரு தருணம், அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஃபோட்டோ எனக்கு கிடச்சி, அந்த ஃபோட்டோ பார்த்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு. உண்மையிலேயே நான் தான் எடுத்தேன். அந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்தோடனையும் சீக்கிரமாக வந்தோடனே எக்ஸைட்டட் காட்டணும் எல்லாருக்கிட்டையும். அதை பார்த்த பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, நல்ல ஃபோட்டோ எடுத்திருக்கையா, ஒரு ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு கரியராக கன்சிடர் பண்ணலாமே. இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஒரு விஷயம் நல்லதாக செய்யும்போது வந்து, இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ ஐஸ்கிரீம் செஞ்சீங்க, கண்டிப்பாக நிறையா சேலஞ்சஸ் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஹேர்டல்ஸ்லாம் கோத்ரூ பண்ணிருப்பேன். ஆனால் அதில் வந்துட்டு சில பேர் வந்துருச்சோம், நல்லா இருக்கியா சொல்லும் போது உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அதுதான் எனக்கும் நடந்துச்சு. ஓகே, அதுலேருந்து தான் சரி ட்ரை பண்ணுவோமே, ட்ரை தானே செஞ்சுதான் பார்ப்போமே. எப்போ எந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு வேலையை விட்டுறலாம், கேமராவை தூக்கலாம் அப்படின்ற ஒரு தருணம் வந்துச்சு? ஒரு 2015 எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் ஃபுல் டைமாக இறங்கணும்னு சொல்லி ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ என்கொயரிஸ் வந்துச்சு. இது நான் சொல்கிற இயர் 2015 அவ்வளோ என்கொயரிஸ் வந்துச்சு வெட்டிங்க்கு. அதுவும் ஜோஹரில், கேரள, பேரால, ஆல் ஓவர் பினாங்கில் கூடியும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
இவ்வளோ பேர் நம்மளை கேட்குறாங்களே, ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே. ஆனால் அதுக்கு மேலே பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணோம்ல. ஸோ பேங்க் பேலன்ஸையும் செக் பண்ணிக்கிட்டேன். நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா வேலை விட்டுட்டு போனேன். முதலாளிகிட்டே ஒரு டீல் பேசினேன். முடிஞ்ச நான் வந்து 1 வருஷம் போகிறேன், ஏதாச்சும் கதையாக அவனுச்சுன்னா திருப்பி நான் வேலைக்கு எடுத்துக்குவியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயும் ஒரு டீலை போட்டேன். அவர் என்ன சொன்னாரு? நீ போயிட்டு வா, நல்ல விஷயம் செய்ய போகிற, உனக்குன்னு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பேஷனை பர்சியூ பண்ணோன்னு சொல்கிறேன், சரி நாங்களாம் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோம்னு சொல்லி அந்த தைரியத்தில் தான் நான் வேலை விட்டு நின்றுது டு பர்சியூ தீஸில். ஓகே. இப்போ வந்து 8 to 5 ஜாப்க்கும் அந்த டைமில் நீங்கள் 8 to 5 ஜாப் தானே செஞ்சுட்டு இருந்தீங்க அந்த ஐடியில். ஸோ 8 to 5 ஜாப்க்கும் இப்போ செய்கிற இந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? 8 to 5 செஞ்சுட்டு போயிருக்கலாம் தோடுது. ஏன் இப்போ வெளியே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெர்செப்ஷன் வந்து என்னன்னா பிஸ்னஸ் செய்கிறாங்க, காசு இருக்கும், ஸோ எல்லாருமே அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ்காரங்கள்ட்ட கேட்டால் எல்லாருமே வந்து இப்போ 8 to 5 ஜாப்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, இது வந்துட்டு சும்மா ஃபண்டுக்காக தான் சொன்னேன். 8 to 5 ஜாப்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் ப்ரிட்டி மச் பேலன்ஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, மண்டே டு ஃப்ரைடே தான் வேலை. ஓகே, ஃப்ரைடே எப்படா வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கும். சாயந்தரம் வந்துட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், மீ டைம், இந்த மாதிரிலாம் நம்ம செய்யலாம். பாரு சாட்டர்டே சண்டே உங்களுக்கு தெரியும், சாட்டர்டே சண்டே நம்மளுக்கு ஆஃப் டே, என்னென்னமோ பிளான்லாம் பண்ணலாம். ஆனால் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சாட்டர்டே சண்டே தான் நம்மளுக்கு வேலையே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்மளை பற்றி புரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன வேலை வேலை வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 5 நாள் வேலை செய்கிறது நம்ம ஒன்றுமே சொல்கிறது இல்லை. ஓகே, ஆனால் நம்ம ஒரு 2-3 நாள் ஏன்னா அந்த டைம்ல தான் நம்மளோட இப்போ நம்ம செய்கிற பிஸ்னஸ் நீங்களா கூடயும், ஐ மீன் இன்க்ளூடிங் யூ, நீங்களும் ஈவெண்ட்ஸு வெட்டிங்ஸில் எல்லாம் இருக்கீங்க. ஸோ எத்தனையோ ஈவெண்ட்ஸில் வந்துட்டு நான் செஞ்சு ஐ மீன் உங்கள் கூட எத்தனையோ ஈவெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். சாட்டர்டே சண்டேலையும் நீங்கள் தான் வேலை செய்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் குட்ல. பட் இது டிஃபர்ஸ் ஆன் பீப்புள்ஸ் பெர்செப்ஷன். ஸோ எஸ், எவ்ரிவே கம்ஸ் பேக் டு மணி. பேஷன் ஒன்று, இட் ஆல்சோ கம்ஸ் பேக் டு மணி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுவேன். அந்த சாட்டர்டே ஏன்னா ஜெனரலி பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்துட்டு இந்த 9 to 5ல தான் இருக்காங்க. ஆமாம், மோஸ்ட்லி ஒரு 90% மக்கள் வந்து 9 to 5ல தான் இருப்பாங்க. அதில் வந்து சில பேர் தான் இதில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷமாக என்னோட வீக்கெண்ட்ஸ் பேர்ன் ஆச்சு. ஸோ வீக்கெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எப்போனா ஆடி மாதம், இந்த சித்திரை மாதம் கூட குறைவு தான், ஆடி மாதம் இந்த மாதிரி டைமில் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்ட்டு, இல்லை கிறிஸ்மஸ் முடிஞ்சலாம் மார்கழி மாதம், அந்த டைமில் தான் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இல்லைனா மற்ற டைம்லாம் வேலை தான் செய்யும். நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு காசு. ஸோ வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர் இல்லை. ஆனால் இதுதான் என்னோட பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் இல்லை. ஓகே, நான் உங்களை பார்த்துருக்கேன் பர்சனலாக. நீங்கள் வந்து வெறும் வெட்டிங் மட்டும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி மட்டும் ஷூட் செய்கிறீங்க, ஆட் ஷூட் செய்கிறீங்க, அண்ட் தென் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் செய்கிறீங்க. ஸோ வெட்டிங்லேயே இருக்க முடியாதா? வெட்டிங்லேயே இருக்க முடியும். ஓகே, சஸ்டெயின் பண்ண முடியும். இருக்காங்களா மலேசியாவில்? இருக்காங்க. வெட்டிங் மட்டும் தான் நான் செய்வேன் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு ஆள் நான் ஓகே இருந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறது தான் வந்து டைவர்சிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஆஃப்கோர்ஸ் வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு தெரியும், கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் தான் வந்துட்டு எனக்கு பழக்கம். ஆனால் when you go commercial, when you do corporates and all this thing, you meet different people, different ideology of people and different expectation for your work nature. ஸோ இந்த இடத்துக்குலாம் போகும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஷூட்டிங் நடக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ரொம்ப வேணாம், இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் செய்கிறோம், இந்த மைக்லாம் போட்டு செய்கிறோம், ஆமாவா இல்லையா? இதுக்கு இது தேவை. ஆனால் வெட்டிங்க்கு எஸ் டிபெண்ட்ஸ். ஒரு காலத்தில் இல்லை, இப்போ பூசாரிக்கு மைக் வைக்கிறாங்கப்போ, அவர் சொல்கிற மந்திரத்தை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸோ இவோல்யூஷன் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு நிறைய எக்ஸ்போஜர் கிடைக்கும், நிறைய கான்டெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ யூஆர் பில்டிங் யுவர் நெட்வொர்க் அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் அங்கேருந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நம்மளை தேடி வருவாங்கல்ல. ஆமாம். ஸோ வெட்டிங் லோண்டி வந்துட்டு பார்த்துட்டு ஓகே இந்த டீம் எடுக்கிறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ்லேயோ அவங்க பிஸ்னஸ்க்கு நம்ம எடுத்து கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்களே, அதுவும் ஒரு வகையான ஒரு மார்க்கெட்டிங் தானே. மார்க்கெட்டிங். ம். ஓகே. நீங்க வந்து இந்த இந்த 3 இதுலயும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, கமர்ஷியல், கார்ப்பரேட் இதுக்கெல்லாம் போறீங்கல்ல. ஸோ இதுலலாம் என்ன ஒரு வித்தியாசத்தை இது பண்றீங்க? அங்க உள்ள இந்த வெட்டிங்ல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம கிளைண்ட்டுக்கும் இந்த ஆட்ஸ்க்கு வரவங்க இவங்களோட மைண்ட் செட்டும் வித்தியாசமா இருக்குமா? இல்ல வந்து எனக்கு ஃபோட்டோ நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்ஷன்ல இருப்பாங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்குது. ஓகே. த மீன்ஸ் எனக்கு ஃபோட்டோ நல்லா இருந்தால் சரி, அந்த கேட்டகரைசேஷன் ஆளுங்க இருக்காங்க. எனக்கு ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்கணும். ம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ், என் காம்படிட்டர்ஸோட ஃபோட்டோஸ்லாம் இப்படி இருக்குது, ஓகே. எனக்கு கொஞ்சம் வேறு மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்போ என்னோட ஐடியாஸ் நான் கொடுப்பேன், இப்படி செய்யலாமா இப்படி செய்ய. இப்போ இடையில வந்துட்டு ஒரு டிஷர்ட் பிராண்டுக்கு வந்துட்டு நாங்கள் கமர்ஷியல் ஷூட் செஞ்சு கொடுத்தோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கணும், என்னோட லேபிள் டிசைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க. பட் அதே டைமில் வந்துட்டு அதை செல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொன்னாங்க, ரொம்ப வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலில் வந்து நீங்கள் அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி செஞ்சேன். ஸோ எனக்கு பிடிச்ச என்னோட ஐடியாவில் நான் செஞ்சு கொடுத்தேன். அது வந்துட்டு பியோர்லி லா, அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு பிடிச்சிருக்கணும், பிடிச்சிருந்தா இல்லை பாஸ், பிடிக்கலன்னா திருப்பியும் செய்யணும். ஸோ இது நடக்கும், ஏன்னா யூ கான்ட் சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன் யூ சி. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எங்கள் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சோம். தேங்க் காட் கிளைண்ட் ஹாப்பியில். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி திங் டிஃபர்ஸ். வெட்டிங்காக இருக்கட்டும், கார்பரேட்டாக இருக்கட்டும், இல்லை க்ரியேட்டிவாக வேலை செய்கிறதா இருக்கும், ஒரு ஆளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் சம்டைம்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த கிளைண்ட் நீட்ஸ் அண்ட் டு கேட்டர் தெம். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து கிளைண்ட் கிட்ட பேசி ஆகணும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா வில் ஆஸ்க் தெம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 2-way கம்யூனிகேஷன் இருக்கும்போது we can understand what they want and we can cater to their needsல. அவ்வளோதான். ஓகே. உங்களோட முதல் ஷூட் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? எந்த இடத்துல? என்னோட ஒஃபிஷியலாக வெட்டிங்ல எங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டேபிளில் இந்த பாட்காஸ்ட்டில் வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்னை நம்பின முதல் கிளைண்ட், நான் 0-ஆ இருந்தேன். அவங்க பேர் வந்து சித்ரா. உங்களுக்கு தான். அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து மாணிக்கம். அவங்க 2 பேரும் பாஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். ஓகே. அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் தான் என்னோட முதல் ஷூட். கன்சிடர் ஒரு வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் செய்யும்போது அதுதான் முதல் ஷூட். ஓகே. அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜ் செஞ்சு கொடுத்த பிறகு அவங்க ஒரு நாள் ஃபோன் அடிச்சுட்டு, என்கேஜ்மெண்ட் வருதியா, என்கேஜ்மெண்ட் செஞ்சு கொடுங்க. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் செய்கிறதுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பயந்தேன். ஐயோ நம்மளுக்கு தெரியாத, ஏன்னா கல்ச்சர் படி என்னென்ன செய்வாங்க நம்மளுக்கு தெரியாது பாருங்க சொல்லிட்டு, எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி நான் எடுக்கிறேன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் எடுத்து நான் என்ன பண்ணேன், அந்த கேப்பில் வந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்போ இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ சொல்லிட்டு அவங்க கூட ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிச்சுவல் சொல்லிட்டு கரெக்டாக அவங்க என்கேஜ்மெண்ட் வச்சு செஞ்சு கொடுத்துட்டேன். என்கேஜ்மெண்ட் செஞ்சு கொடுத்த பிறகு என்னோட கல்யாணம். ஸோ அந்த கல்யாணம்னு சொல்லும்போது அது அவங்களோட கல்யாணம் தான். அவங்க வந்து என்கிட்ட சொல்லும் போது நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் சொல்லும்போது வேண்டான்னு தான் சொன்னேன். எனக்கு பயம் வந்துருச்சு. கல்யாணன்றது ரொம்ப ப்ரெஷஸ், அது மெமரிஸ். ஸோ அவங்க என்னை நம்பினாங்க. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு நான் ரொம்ப செலவு பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஓகே. எக்ஸ்ட்ரா கேமரா, அந்த 70-100 சொல்லிட்டு ஒரு லென்ஸ் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அது நிறைய பேர் பாய்க்கிறாங்க. அந்த லென்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரீம் லென்ஸ், முக்கால்வாசி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதை போய் வாங்கணும். எப்படியாச்சும் உங்கள் கல்யாணத்தில் வந்துட்டு ஐயோ அப்போ வந்துட்டு ஒரு 90,000 கிட்ட வந்துச்சு லென்ஸ் ஒட்டி. ஓகே. ஸோ ஒரு 2 கேமரா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு அப்கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க கல்யாணத்தை எப்படி நம்மளை நம்பி வந்திருக்காங்களே. அன்றைக்கி அவங்க கல்யாணம் எடுத்தேன், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஒரு ஃபோட்டோ தாலியோட ஷார்ட், அந்த ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோனால எனக்கு ஒரு நல்ல ரீச் கிடச்சிச்சு அந்த டைமில். ஸோ அந்த டைமில் வந்து இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃபேஸ்புக் ஒட்டி தான் நல்ல ரீச் கிடச்சிச்சு. அவங்க என்னோட லக்கி சாம். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்கள என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது என் லைஃப்பில். ஏன்னா என்னை நம்பின முதல் இன்னும் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கேன். கண்டிப்பாக அவங்களோட ஃபங்க்ஷன் எல்லாமே நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நானே ட்ரை பண்ணுவேன். அது என்னால் செய்ய முடிச்சுன்னா கண்டிப்பாக போவேன்.
இல்லாட்டினா என்னோட டீம் ஓகே. போவாங்க. அப்ப நீங்க போகும்போது ஒண்டி போனீங்களா இல்ல அப்போ யாரும் இல்லையா, ஒண்டி தான், ஒண்டி தான்? எல்லாமே ஒண்டி தான் செய்வேன். ஓகே, லைட் அட்ஜஸ்ட் பண்றதுல போட்டோ எடுக்கிற வரைக்கும் நீங்க ஒண்டி தான். எல்லாமே லைட்டையும் ஒண்டியாக பிடிச்சிருப்பேன், கேமராவும் பிடிச்சிருப்பேன் அப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அழகான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. ஓகே. ஸோ என் டீமில் பார்த்தீங்கன்னா காயத்ரன், தினேஷ், குமரன், ருத்ரன், டைகர் குமார். டைகர் குமார். டைகர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், டைகர் குமார். அப்புறம் இதை தவிர்த்து இன்னும் இருக்காங்க. தட் மீன்ஸ் தினேஷ் ராய்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், கார்த்திக், சஞ்சீவ், ரகு. ஸோ இவங்கெல்லாம் ஸ்டில் எங்கள் கூட இருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு என்னோட முக்கால்வாசி இப்போ ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், இவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே இருந்து தான் அந்த எக்ஸிக்யூஷன் நடத்தி அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வருது. ஏன்னா இப்போ வேலை இன்னும் கூட முன்னையோட, இப்போ வேலை இன்னும் கூட. ஸோ இவங்க எல்லாருமே இல்லாமல் ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகே. உங்களோட முதல் ஷூட்டு அந்த அக்கா சித்ரா அக்கா மணிக்கம் சொன்னீங்களே, அவங்களோட ஷூட் வந்து நீங்க எதிர்பார்த்தது மாதிரி போணுச்சா இல்லை ஏதாச்சும் அங்கே ஃபன்னியான விஷயம் இல்லை நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் நடந்த நான் எதிர்பார்த்ததோட நல்லா போணுச்சு. நல்லா போணுச்சு. அது என்ன லைஃப் ஃபுல்லாக மறக்க முடியாது இன்ன வரைக்கும். அது அந்த கோயில், அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற தண்டவாளம், அவங்க என்கிட்ட கொஞ்சம் கூட வந்துட்டு சலிச்சிக்கல. ஓகே. த மீன்ஸ் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாங்க, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. என்னாலையும் முடியும் எல்லாத்துக்குமே அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவங்க தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ். இன்ன வரைக்கும் நான் அதான் சொல்கிறேன், அவங்கள என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அவங்க மோர் தென் அ கிளைண்ட் அவங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தது. தட் மீன்ஸ் என் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபரை என் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது மிஸ்டர் வினோட்டும் மிஸ் விக்கியும் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து என்கிட்ட கேட்கும்போது வந்துட்டு வெட்டிங்க்கு இதெல்லாம் கேட்கும்போது, ப்ரீ வெட்டிங்லாம் கேட்கும்போது நான் சொன்னேன் எனக்கு சில ஐடியாஸ் இருக்குது செய்யலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க என்கிட்ட. எனக்கு ஒரு கப்பை வேணும்னு கேட்டேன். ஓகே. ஒரு கப்பை வேணும், எனக்கு வந்து ஒரு பழைய என்டிக் பைக் வேணும், ஒரு என்டிக் கார் வேணும், ஒரு யாட் வேணும், ஒரு யாட்ச் வேணும். எனக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய முடியும். அவர் எடுத்தோடனே கேட்குறதெல்லாம் பெருசாக தான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் கேட்டது எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதில் என்னோடய ஃபுல் டேலண்ட் என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது கப்பல். ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் ஆல் மை கப்பல்ஸ் ஆர் பிளெஸிங்ஸ் ஃபார் மீ. இன்றைக்கி நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இத்தனை வருஷம் நான் இருக்கேன்னா ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். ஆனால் முதல்ல வாய்ப்பு கொடுத்தது அவங்க. என் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது வினோட்டும் விக்கியும். ஸோ இவங்க 2 பேரும் என்னால் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது. ஓகே. அடுத்த கேள்வின்னு, உங்களோட ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் இருக்குல்ல, நானும் பார்த்துருக்கேன் உங்களோட ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங், உங்களோட ஃபோட்டோ கலரிங்லாம். இதுதான் பெஸ்ட்டுன்னு உங்கள் கஸ்டமர்ஸை எப்படி வந்து நீங்கள் ஓகே நான் இதெல்லாம் சொன்னேன்னா என் கஸ்டமர் என் ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. ஓகே. எப்படி உங்களோட கலரிங் தான் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ். சில பேர் வந்து சப்டல் கலர்ஸ், சில பேர் வந்துட்டு விண்டேஜ் ஸ்டைல் கலர்ஸ், சில பேர் வந்து வைப்ரண்ட் கலர்ஸ், சில பேர் டீசேட்ரேட்டட் கலர்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐ மீன் இதை விட கூடயா இருக்குது. இப்போ என்னோட கலர்ஸ்ன்னு சொல்கிறதோட வந்துட்டு இதுதான் எனக்கு பிடிச்சி செய்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஒரு வைப்ரண்ட் கலர் ஃபோட்டோகிராஃபர் மெயின்லில மெஜாரிட்டி ஆஃப் மை ஃபோட்டோஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் நம்மளை புக் பண்ணுற முன்னுக்கு அவங்க நம்ம வேலையை பார்த்து தான் புக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்ச பிறகு தான் அவங்கள நம்மளை புக்கே பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு இஷ்யூவாக வந்ததில்லை. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு பிறகு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் வருவாங்க. யாருன்னே தெரியாமல் ஒரு யாராச்சும் வந்திருக்காங்களா? நீங்கள் யாருன்னே தெரிஞ்ச வந்திருக்காங்க. என் கூட்டாளி உங்களை ரெக்கமெண்ட் பண்ண அது நிறைய நடந்திருக்கு. வந்த பிறகு மொதல் விஷயம் என்ன கேட்பேன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். நம்ம கொட்டேஷனு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இன்ஸ்டாகிராம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்பேன். ஓகே. இல்லைண்ணே பார்த்ததில்லை. இல்லை ப்ரோ பார்த்ததில்லைன்னு சொன்னாங்க. பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பார்க்க ஏன் பார்க்க சொல்லுவேன் தெரியுமா? அவங்க வந்து இன்னொரு ஆள் சொல்லி வந்திருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கலாம், பெஸ்ட்டாக செஞ்சுருக்கலாம். அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லேயே இவங்க வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. இவங்களுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சாதான் அங்கே ஒரு கனெக்ஷன் பில்ட் பண்ண முடியும். அது ஏன் அது டே பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஹேண்ட், இட்ஸ் ஆல்சோ வித் அ கப்பல். ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளால் எல்லாருமே வந்து ஒரு அழகான ப்ராடக்டை கொடுக்க முடியும். ஸோ அவங்களோட கோஆப்ரேஷன் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அவங்களோட கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும்.
ஷூட்லேயே உங்களுக்கு நடந்த ஒரு ஃபன்னியான இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு ஷூட்டில் ஏதாச்சும் இருக்கா சம்பவங்கள்? ஃபன்னியான சம்பவம். நீங்கள் ஷூட்டில் கொஞ்சம் ரொம்ப இதாக தான் இருப்பீங்க, டெரரா. நானே முத வாட்டி உங்களை பார்த்து பதறிட்டேன். அதில் வேலை செய்கிற டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஸோ மூஞ்சி வந்து சீரியஸாக தான் இருக்கும். ஏன்னா ஏன் மூஞ்சி சீரியஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், வேறு ஏங்கிள்லேருந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஜாமாலாம் தேடிட்டு இருப்பேன். த மீன்ஸ் என்னென்னா எப்படி வேறு மாதிரி செய்யலாம், எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் புதுசாக செய்யலாம். ஃபோக்கஸாக இருப்பேன். ஸோ ஃபோக்கஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ், அந்த மாதிரி மூஞ்சி இருக்கிறதுனால யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆமாம், நாங்களே யோசிப்போம் கூப்பிட்றதுக்கு. ஸோ யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு தெரியும். ஸோ நான் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு இருப்பேன். ஆனால் என்ன யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சீரியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசலாமா வேணாம், அது எனக்கு ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸாக வரும். ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சிரிச்சுக்கிட்டே இருந்தானா முடிஞ்சு. ஸோ அது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு எனக்கு ஒரு அட்வான்டேஜாக. ஸோ அது ஒரு எனக்கு ஒரு அட்வான்டேஜ் நான் ஆக்கிக்கிட்டேன். ஆரம்பத்தில் வந்து எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஐயோ ஃபோட்டோகிராஃபர்லாம் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். ஆனால் என் பையனுங்க பாவம். ஸோ பையனுக்கு தான் மங்ஸ் ஆவானுங்க, நான் மங்ஸ் ஆக மாட்டேன். நீ தான் கல்லை அப்படி கட்ட. ஆமாம். எப்பயாச்சும் எதுக்குடா அந்த ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணணும்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஒரு தடவை வருத்தப்பட்டிருக்கேன். ஏன், என்னாச்சு? லைஃப். ஃபோட்டோகிராஃபினால லைஃப் கொஞ்சமாக காணா போன மாதிரி இருக்கா? பேலன்ஸ் பண்ண தெரியல. ஓகே. இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாரும் வந்து இப்போ நல்லதை தான் பேசுவாங்க. ஆனால் நான் என் லைஃப்பில் பண்ண தப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியல. உருகிருச்சு ஃபோட்டோகிராஃபி. அதுதான் நான் பண்ண தப்புன்னு சொல்லுவேன். ஃபோட்டோகிராஃபி தப்பு இல்லை, எது செஞ்சாலும் பேலன்ஸ் பண்ணும். லைஃபும் கரியரும் பேலன்ஸ் பண்ணும். எனக்கு என்னன்னா ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே இதுலேயே இருந்துட்டேன்னா லைஃப்பை பார்க்க மறந்துட்டேன். ஸோ லைஃப்பை பார்க்க மறந்தோன்னே நிறைய விஷயம் இழந்துட்டேன் என் லைஃப்பில். ஓகே. இப்போ உள்ள டைமில் வந்து நிறைய ஏஐ இதெல்லாம் வந்துடுச்சு. நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, ஒரு நாள் நம்மளையும் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபி ஒரு இதே வந்து ஏஐ வந்து எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஏஐன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் ஹெல்ப்ஸ் ஓகே எவ்ரி ஒன். ஸோ நல்லதுக்கும் பாய்ச்சிக்கலாம், கெட்டதுக்கும் பாய்ச்சிக்கலாம். ஸோ எஸ், ஏஐ கேன் டூ ஒண்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கிற ஃபோட்டோவே ஷார்ப் ஆக்குற அளவுக்கு ஏஐ வளர்ந்துருச்சு. விச் மேனுவலாக நாங்கள் ஒரு காலத்தில் சில ஃபோட்டோ சம்டைம்ஸ் கொஞ்சம் லைட்டாக பிளராக இருக்க சொல்லியாச்சு, அது கேட்டேன். ஆனால் இப்போ ஏஐயில் ஒரு பட்டன் போட்டால் போதும், ஃபுல்லாக வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவொல்யூஷன், அகெயின் இவொல்யூஷன். ஸோ இவொல்யூஷன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ், ஏஐ கேன் ட்ரை டு டேக் ஓவர், பட் ஸ்டில் மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணுற அளவுக்கு அதுக்கு மூளை அது எங்கே நிற்கணும், அதுக்கு பின்னாடியும் ஒரு மனுஷன் வேலை செய்யணும். அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் வேணுமே. ஒரு மனுஷன் இல்லாமல் அதால் ஆப்ரேட். ஸோ ஒரு ஏஐ கேமரா வச்சு நீ வேலை செய்யலாம், ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணும் தானே. ஸ்டில் அந்த ஏஐ கிரியேட் பண்ணதே ஒரு மனுஷன் தானே. ஸோ அது கண்டிப்பாக யூ ஸ்டில் நீட் ஹியூமன் டச்டு. ஸோ எஸ், அது நடக்கும். தட் மீன்ஸ் இப்போ இருக்கிற இவொல்யூஷனுக்கு இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஹை. மேபி another few more years நிறைய விஷயம் நடக்கும், நடக்காதுன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஹியூமன் டச் வேணும்ல. ஓகே. இப்போ உங்களோட கொஞ்சம் கொஞ்சம் விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்ல. ஸோ நாங்களும் உங்களை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணதில் நீங்கள் ஒரு காலத்தில் அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. இந்த பெஸ்ட் ஏஷியனில் வந்து பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க. நாங்களும் தேதிலாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த தருணம் எப்படி வந்து அந்த எந்த ஃபோட்டோக்கு அந்த கிடச்சிச்சு, அண்ட் தென் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸுன்னு சொல்லும்போது வந்துட்டு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட அவார்டுன்னு சொல்கிறதோட அக்ரிடேஷன். ஸோ மாஸ்டர் ஃபோட்டோகிராஃபர் அசோசியேஷன், அது ஒரு யூகே போர்ட், அவங்க தான் எனக்கு எனக்கு அந்த அக்ரிடேஷன் கொடுத்தாங்க. நீ ஒரு ஃபோட்டோகிராஃபரா அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிடேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 20 படம் சப்மிஷன் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு கன்சிடர் த பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் இந்த வேர்ல்டு கூட சொல்லலாம். அவங்க தான் எனக்கு ஜட்ஜாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் வந்து என்னோடய ஃபோட்டோஸ்லாம் ஈவேல்யூட் பண்ணி, ஸோ அதுதான் என்னோடய வெற்றி. அந்த வெற்றி வந்துட்டு எனக்கு அது கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி நான் எடுத்த எவ்வளோ அவார்ட்ஸோட அதுதான் எனக்கு பெரிய வெற்றி. ஏன்னா அந்த அக்ரிடேஷன் நடக்கும்போது நான் பேக் எடுத்து ஓடலான்னு நினச்சேன். ஓகே, இது உண்மையிலேயே நடந்த கதை.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டு அந்த அக்ரிடேஷன் கெட் பண்ணுறதுக்காக செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகுனாங்க. ஃபெயில் பண்ண ஃபோட்டோஸை பார்க்கும்போது நானே பயந்துட்டேன். இவ்வளோ அழகாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஃபெயில் ஆகுதே, நம்ம இங்கே இருக்க வேணாம், ஓடிடுறோம்ஸ்லேயே. அந்த டைமில் என் கூட ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தார், ஓடிடலாம். நான் கதவு வரைக்கும் வந்துட்டேன். அந்த என்டையர் ஆர்கனைசிங் டீம், அதில் அந்த பெரியவர், அவர் பேர் வந்து ராயன், அவர் பார்த்துட்டார். வே யூ கோயிங் நிக்லஸ்? நோ, ஐம் கோயிங் டவுன் டு கெட் அ கிராப், நெக்ஸ்ட் இஸ் யூ அப்படின்னாரு. ஸோ மாட்டிக்கிட்டோம், போச்சு. போ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, க்ளவ் போட்டு என் க்ளவ் போடுறேன், என் கை நடுங்குது, என் கை நடுங்குது. ஒரு ஃபோட்டோவாக எடுக்கும்போது என் கை நடுங்குது. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை வெளியே நிற்க சொன்னாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு உள்ள எல்லாம் டான்ஸ் ஆடுது. என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டேக்கு வர்றதுக்கு நான் நிறைய சேலஞ்சஸ் கோ த்ரூ பண்ணேன். அது உண்மையிலேயே நிறைய விஷயம் கோ த்ரூ பண்ணேன். அந்த டேக்கு வந்து நானே ஓடலான்னு முடிவு பண்ணேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஒரு இது. ஸோ அது உண்மையிலேயே செம்ம ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டுட்டு 2-3 ஃபோட்டோஸில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு, மைனர் மிஸ்டேக்ஸ். எல்லாத்தையும் காமிச்சாச்சா போச்சு போல். டக்குன்னு ஒருத்தர் வந்து அந்த ஜட்ஜில் வந்து ஒருத்தர் கை கொடுத்தாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிக்லஸ். சிரிச்சுக்கிட்டல அப்படியே கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிக்லஸ். ஏன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்களோ அப்படிலாம் கூட யோசித்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சொன்னாங்க, வி ஹேவ் அவர் ஃபர்ஸ்ட் LMPA மிஸ்டர் நிக்லஸ் வின்சன். இன்ன வரைக்கும் அந்த மெமரி எனக்கு ஃப்ளாஷ் ஆகணுச்சுன்னா அது எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா, ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் மை ஒர்க். அந்த அக்ரிடேஷன், அந்த அவார்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. ஈவன் ஏஷியா அந்த பெஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் அவார்ட் கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவார்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அதோட நிப்பாட்ட முடியாது. அவார்ட்ஸ் கிடைக்கதான் ஸ்ட்ரெஸ் லெவலும் கூட ஆகிட்டு இருக்கு. ஓகே, பொறுப்புகள் ஒன்றும் கூட ஆகிட்டு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடயா இருக்கு. நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ அவங்க நம்மளை இன்ஸ்பிரேஷனாக பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு கரெக்டான ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ யோசிச்சிருக்கு, இதெல்லாமே எடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்குமே அப்படின்னு கூட ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா எடுத்தோடனையும் யூ ஹேவ் டு கிவ் த பெஸ்ட். இஃப் யூ டோன்ட் கிவ் த பெஸ்ட் then it doesn't justify the awards. அவ்வளோதான். I don't know if I answered your question or not. ஓகே, என் கேள்விக்கு நீங்கள் அது பதில் சொல்லிட்டீங்க. என் கேள்வி உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அதான் மனசெல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்து நினைவுகள் வந்துச்சு. அது மறக்கவே முடியாத ஒரு ஃபீல் அது. ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அந்த டைமில் கோத்ரூ, எனக்கு அப்புறம் நிறைய பேர் கோத்ரூ பண்ணாங்க. அவங்கெல்லாம் அந்த அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட சொல்லி, அதில் ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டு ராஜன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம், என்னோட பிகஸ்ட் காம்படிட்டர் அவர். அதே டைமில் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஸோ பிஸ்னஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஸ் வேறு. பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் அவர்கிட்டயே சொல்லுவேன். அவர் சொன்னார், வெளியே நின்றுருக்காரு, என் கையை பிடிச்சிட்டு, என்னோட பிள்ளை பிரசவத்தில், என் ஒய்ஃப் பிரசவத்தை கூட அந்தளவுக்கு நான் பயப்படலை, அவட இங்கே படுன்னு அடிக்குது அப்படின்னாருன்ட்டு. நான் சொன்னேன், உனக்கு ஒண்டி இல்லை, எனக்கும் இதான் நடந்துச்சு. அவரும் ஜெயிச்சார். அவரும் அதில் ஜெயிச்சுட்டு வரும்போது அந்த 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 ஃபீல்ட் அவேன் இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். அன்றைக்கி தான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டேன். ஓகே, ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்பலை, நம்ம இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனாக கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏன் அந்த வேலை செஞ்சுட்டு இந்த வேலையை ஓட்டிங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சேட்டான ஒரு ஸ்டோரினா, இது நான் எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு ஆள் ஒரு விஷயத்தை செய்யும்போது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுவோம். அது இங்கே ரொம்ப குறைவாக. ஆமாம், இது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒரு விஷயத்தை வந்துட்டு செய்கிறேன்னு முடிவு பண்ணால் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஃபெயில் ஆகிறாங்களோ அது பின்னாடி பிரச்சனை. ஆனால் அட்லீஸ்ட் சப்போர்ட், அந்த சப்போர்ட் நிறைய பேருக்கு கிடைச்சதில்லை. அது கிடைக்காதனால நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, நிறைய பேர் டீமோட்டிவேட்டடாக இருக்காங்க, டிஸ்பைட் அவங்களுக்கு டேலண்ட் இருந்தோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவங்க மேலே வந்து அவங்க உங்களை மறக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த சப்போர்ட் எனக்கே குறைவாக தான் கிடச்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சப்போர்ட் பண்ணாதவங்களாம் வந்துட்டு நீ தான்
எல்லாம் நீ தான் செய்யணும் எல்லாம். அது ஏன் இப்போ ஆமாம், அப்பயே கொடுத்துருக்கலாமே, சந்தோஷப்படுத்திருக்கும். ஐ மீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடைச்ச பிறகு தான் இவன்கிட்ட கொடுக்கணும். சாரி, நான் ரொம்ப ஃபில்டர் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. இது ஃபில்டரே இல்லை, எமோஷனுக்கு இது உண்மையில இமோஷன்ஸ் தான். இதான் உண்மை. ஸோ யாரா இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு அந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா ஒரு ஆள் எப்படி எப்படிலாம் மேலே ஏறுவாங்க. இவ்வளோதான் நான் சொல்ல இந்த இடத்துல நானும் தான் சொல்லிக்கிறேன். நாங்கள் போன முதல் ஈவெண்ட்டுக்கும், முதல் ஈவெண்ட் இல்லை, ஒரு ஒரு அக்கா எங்களுக்கும் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்க ஐஸ்கிரீமுக்கு. அப்போ அந்த அக்கா வந்து எங்களுக்கு ரொம்ப ரேண்டமாக தான் வந்து, நாளைக்கு ஈவெண்ட்னா ஒரு 2 days பிஃபோர் தான் வந்து கால் பண்ணி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அக்கான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அந்த இடத்துல பார்த்தா நம்ம அண்ணன் தான் வந்து ஃபோட்டோகிராஃபர். அந்த நாள் வந்து ஒரு சப்போர்ட்னா எப்படி இருக்கணும்னா, இருந்தார் அவர் எங்களுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அந்த அக்கா கூட ஐஸ்கிரீமோட வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் செஞ்சு கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். இவர் சொல்லும் போது எனக்கு வந்து அது கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. என் கண்ணெலாம் கொஞ்சம் லைட்டாக கலங்கிருச்சு. ஸோ அவங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கஸ்டமர். இன்ன வரைக்கும் அவங்க கூட டச்சில் இருக்கும். அடிக்கடி எங்கேனாலும் பார்ப்போம். அவங்க பேர் திவ்யா. அவங்க டாக்டரா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் டாக்டர். அவங்க இதில் தான் நாங்கள் மொதல் வாட்டி இல்லை, அப்போ நம்ம ஒரு 2வது வாட்டி பார்த்துருப்போமா, 2-3 வாட்டி தான். அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மீட் பண்ணுவோம் அங்கங்கே. அப்போ தான் அவர் எனக்கு தெரியும். அப்போல்லாம் இவர் செய்யணும்னு கூட எங்களுக்கு அவசியம் இல்லை, வந்து எங்களுக்கு அதுக்குன்னு டைம் எடுத்து வெயிட் பண்ணி எடுத்தார். அந்த புஷ் கொடுக்கணும். எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் எங்கெங்கேயோ. கண்டிப்பா we all need to support each other. தேங்க்யூ. You're most welcome. இந்த வெட்டிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மலேசியாவில் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ராக்ரஸில் இருக்குன்னு சொல்கிறதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரி வெரி ஹை ப்ராக்ரஸ். ஓகே. அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறது ஸ்டார்டிங் பண்ண டைமுக்கும் ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நல்லா செய்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஹாப்பி டு see this. ஏன்னா முன்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. இன்னொன்று நம்ம கொஞ்சம் மைனாரிட்டி ரேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது மைனாரிட்டி ரேஸாக இருந்துக்கிட்டு நம்ம ஆளுங்களுக்கே நம்ம செய்ய முடியல. ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நம்ம ஆளுங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் நல்லா செய்கிறாங்க. இட்ஸ் இஸ் வெரி வெரி ஹாப்பி டு see this. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ரொம்ப நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப குறையாச்சு. எல்லாருனாலையும் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதுல்ல. சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதோட வந்து எல்லாரும் சஸ்டெயின் பண்ணலாம் இஃப் அவங்க வேலையை ஒழுங்காக செஞ்சாங்க. ஓகே. வேலை ஒழுங்காக செய்கிறதுன்னு சொல்கிறது எடுக்கிறது ஒண்டி இல்லை, அதையும் தாண்டி கஸ்டமர் சர்வீஸ்ல கிளைண்ட் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ எப்படி ப்ரொஃபஷ்னலாக நம்ம மூவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நோபடி இஸ் பர்ஃபெக்ட், நோபடி இன்க்ளூடிங் மை செல்ஃப், நோபடி இஸ் பர்ஃபெக்ட். பட் அந்த அந்த ஸ்டேஜஸை கரெக்டாக நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்கும் அழகாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி சஸ்டெயின் பண்ண முடியும். இப்போ நான் நினச்சி பார்த்துருப்பேனா இன்ன வரைக்கும் நானும் எடுத்துக்கிட்டு இருப்பேனே. ஒரு ஃபுல் டைமாக ஆகி 10 வருஷம், ஃபுல் டைம் ஆகி இந்த வருஷம் சேர்த்தா 10 வருஷம். பார்ட் டைமாக இருக்கும்போது அங்கே ஒன்று ஒரு எத்தனையோ வருஷம் இருந்துச்சு. ஸோ ஒரு 5 years இருக்கும், டோட்டலாக ஒரு 15 years இருக்குன்னு வச்சுக்கோமே. 15 years இந்த இண்டஸ்ட்ரி நான் கனவு கூட நினச்சி பார்க்கலையே நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆவேன்னு. இல்லை இத்தனை வருஷம் எனக்கு இந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு என்னோடய லைஃப்க்கு சப்போர்ட் பண்ணோன்னே நான் எதிர்பார்க்கலையே. ஸோ டெஃபினெட்லி த க்ரோத் இஸ் வெரி பிக் ஒன் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் அ குட் ஜாப். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு WPAM. கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் வந்தீங்க, வெட்டிங் ப்ரொஃபஷனல் அலையன்ஸ் மலேசியா. ஸோ அந்த ஒரு WPM வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்க்குற ஒரு இடம். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. போன வருஷம் நம்ம செஞ்சோம் அந்த ஈவெண்ட், ஒரு பெரிய ஈவெண்ட் செஞ்சோம், எல்லாரையும் கேதர் பண்ணோம் நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே get to know each other, we learn something from someone and also we network with everyone. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னால எனக்கு நிறைய பேர் எனக்கே பழக்கமாகனாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்திருப்பீங்க, உங்களுக்கும் நிறைய பேர் இவங்க ஃபேமஸ் வேறு. ஸோ நான் அங்கேயே சொன்னேன் உங்கள் ஐஸ்கிரீம் எப்படியாச்சும் கேளுக்கு இறக்கி அன்றைக்கி அந்த ஈவெண்ட்டில் செய்யணும்னு. இந்த டைமிங்லாம் கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு, எங்கள் சைடில் மிஸ் ஆச்சு. அடுத்த ரவுண்ட் பார்த்துக்கலாம். ஸோ என்ன எஸ், இஃப் யூ ஆஸ்க் மீ இட்ஸ் அ எஸ். ஓகே, இட்ஸ் அ வெரி ஹை க்ரோத். ஓகே. இப்போ வந்து நிறையா கேமரா மேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருக்கிறனால இதில் வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம் மாதிரி ஆயிடுச்சா?
இல்லையே. ஸ்டில் கேன் கெட் எல்லாரும் சம்பாதிக்கலாம், எல்லாரும் சம்பாதிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்கவுங்களோட ஒர்க்குக்கு போடுற ப்ரைஸ் தான் ஓகே. மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இது போதும்னு நினச்சேன்னா அவங்க ஹாப்பி தானே. ஆமாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இது போதும், எனக்கு இது ஹாப்பியாக இருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து கூடியா சார்ஜ் பண்ணுவாங்க, சில பேருக்கு குறைவா சார்ஜ். அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க பாய்க்கிற எக்யூப்மெண்ட்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கில். இப்போ வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஃபோட்டோவே எடுக்க தெரியாமல் ஜஸ்ட் ஒரு கேமரா வாங்கி 10,000 சார்ஜ் பண்ணா ஓதிட்டில் அதே மாதிரி எல்லா வேலையும் தெரிஞ்சு ஒரு 500 சார்ஜ் பண்ணனா ஓதிட்டில் அந்த மாதிரி ஒரு கேட்டகரைசேஷன் வச்சுக்கோமே. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ்ல டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈவென்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ ஈவென்ட் ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ ஒண்டி எடுக்கிறது மட்டும் இல்லை. ஓகே. அதையும் தாண்டி நிறைய பிரச்சனை நடக்கும். ராஃப்லி அவங்க ஒரு ஃப்ளோ வந்து மேடையில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரைட். எவ்வளோ ஸோ ஒரு ஈவெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்தெந்த டைமில் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், ஸோ எந்தெந்த டைமில் வந்து ஓகே என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அங்கே போயிட்டு அவங்களுக்கு அதை செய்ய தெரிலனா அந்த இடத்துல ஈவெண்ட் கொக்காப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசம். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன்டு தி பிக்சர்ல. யூ நீட் தட் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஓகே. காசு சம்பாரிச்சிடலாம். ஓகே. ஃபோட்டோகிராஃபியில் இருந்தால் காசு வந்து காம்படிஷன் இருந்தாலும் உங்கள் ஒர்க்கு தான் வந்து முக்கியம். இதுதான் என் அண்ணன்கிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம கம்யூனிட்டியில் மட்டும் இல்லை, வேறு ரேஸ் லிஸ்ட்லேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களும் வந்து இங்கேயும் எடுக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளாலும் அங்கே போய் எடுக்கும் போது ஏன் இந்த இது வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லும்போது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனி சஸ்டெயின் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு சைட். இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நிறைய ஸ்கேம் இருக்கா? இருக்கு. ஓகே. கல்யாணத்துக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு வராதவங்களாம் இருக்கு தானே. ஸோ இந்த இடத்துல வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் நீங்கள் எப்படி வின் பண்ணுவீங்க? கம்ஸ் பேக் டு நாட் ஜஸ்ட் யுவர் ஃபோட்டோஸ் அலோன், யுவர் சர்வீஸ். இந்த சர்வீஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க திருப்பி அவங்ககிட்ட வர்றதுக்கு வெரி ஹை சான்சஸ். ஓகே. வரமாட்டாங்கன்னு வருவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா கம்ஸ் பேக் டு பட்ஜெட், கம்ஸ் பேக் டு ப்ரெஃபரன்ஸ், தியர் லைக்கிங்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அந்த கன்சிடரேஷன் லிஸ்ட்டில் நீங்கள் இருப்பீங்க தானே. அவங்க நல்லா தான் எடுத்து நம்ம அண்ணனுக்கு எடுத்து கொடுத்தாங்க, நம்ம அக்கா கட்டடத்துக்கு ஓகே தான் கன்சிடர் பண்ணலாம். ஆனால் எனக்கு இவனுங்க பிடிச்சிருக்கு, சரி பார்ப்போம், இவேல்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ரிவ்யூஸ் பிளேஸ் எ வெரி ஷாப்பில் ஒரு ஜாமான் வாங்குறதுக்கே நம்ம ரிவ்யூஸ் பார்க்குறோமா இல்லையா? ஸோ ஒரு கிளைண்டோட ரிவ்யூ, ஸோ ஒரு கிளைண்ட் வந்து அழகாக அவங்க செஞ்சு கொடுத்த ஒரு ரிவ்யூ நம்மளுக்கு கொடுக்கும்போது இது மற்றவங்களாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு போனஸ் தானே. ப்ராடக்ட் நல்லா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு ரிவ்யூஸ் கொடுக்குறாங்களே, அப்பதானே தெரியும் இவங்க இந்த ப்ராடக்ட் எடுக்கணும். எவ்வளவு கூட ரிவ்யூஸ் போதோ அதுதான் மேல வந்து நிற்கும். ஆமா, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ இது வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் டூயிங் இல்லை. எது வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறது இன்னும் நம்ம போயிட்டு இருக்கணும்? எந்த ஒரு விஷயம் இந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து உங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டியாகவே வச்சிருக்கு? நான் தான் உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டாக வச்சுக்கிறீங்க. ஆமாம், என் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். புதுசாக வச்சு செய்யணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச். பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாமே அமையணும்ல. ஓகே. மூளை வேலை செய்கிறது ஒரு சைட்டு, ஆனால் அதை தவிர்த்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ஸு, இடம், வெதரு, டைமிங்கு, கப்பல் எல்லாமே கரெக்டாக ஆன் பாயிண்டில் அமையணும். ஸோ அது அமைஞ்சால் நம்மளால ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். கப்பல் சொல்கிறது என்னென்னா அவங்களும் ஸ்பாட்டிங்காக சப்போர்ட்டிவாக இருக்கணும்ல, எல்லாரும் அந்த மாதிரி இல்லையே. ஸோ அப்படி இருக்கும்போது சில விஷயம் செய்கிறதுக்கு வந்துட்டு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அது நல்லா இருக்கும். ஸோ என் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது தான் என்னோட எய்ம். ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. போய் சொல்ல நிறைய பேர் இருந்தாங்க, இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. வெளிநாட்டில் லோக்கலி கூட ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது லோக்கலி பார்த்தீங்கன்னா கமலேசன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். அவர் ஒரு சீனியர் ஃபோட்டோகிராஃபர். எனக்கு அவர் ஃபோட்டோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ அவர் ரொம்ப குறைஞ்சிருச்சுல அவர் செய்கிறது இப்போ. ஸோ அவரோட ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவர் ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பார்ப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ரெக்கார்டை பிரேக் பண்ணுறது எனக்கு ஃபோக்கஸாக இருக்குது. நான் என்ன அடுத்தது செய்ய போகிறேன், அதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி கடவுள்கிட்ட எப்போதுமே வேண்டுவேன். ஓகே. அப்போ தான் யூ கேன் ஷோ யோர் கிரியேட்டிவிட்டி. இன்னும் உங்களை ஃப்யூச்சரில் இதுதான் என் டார்கெட்னா ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? இந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணி ஆகணும். எனக்கு இப்போ டார்கெட் இல்லையா, ஃப்ளோ தான்.
கோ வித் ஃபுல் ஃப்ளோ. ஃப்ளோ தான். டார்கெட் தாண்டிட்டேன். டார்கெட் எல்லாம் தாண்டி முடிச்சிட்டீங்க. ட்ரீம் இருந்துச்சு, கோல்ஸ் இருந்துச்சு. ஓகே. இந்த ட்ரீம்ஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணோன்னு நான் எதிர்பார்த்ததோட எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு. தட் மீன்ஸ் நான் ஆசைப்பட்டதோட எனக்கு கூடியாவே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். அதை மெயின்டைன் பண்ணி இதுக்கு மேலே இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ டார்கெட் கோல்ஸ் இல்லை, அதை அச்சீவ் பண்ணிட்டேன். டார்கெட் கோல்ஸ்ன்றது வேற விஷயத்தில் இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பர்சனலா கேளுங்க. எப்போ கல்யாணம்? பொண்ணு இருந்தா சொல்லுமா? பொண்ணு யாரும் இல்லை. ஓகே. கல்யாணன்றது வந்துட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியே. உங்களோட இதை ஸ்கெடியூல் எல்லாம் புரிஞ்சு ஆமா. வாழ்க்கையை இப்போ புரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொன்னேன், லைஃப்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டோன்னு. அது பேலன்ஸ் பண்ண கற்றுக்கல. இல்லைனா நீ கல்யாணம் ஆயிருக்கோம், ஃபேமிலி இருந்திருக்கோம், எல்லாமே இருந்திருக்கோம். அதுக்கு நான் வருத்தப்படலை. ஓகே. இதுதான் விதி. அதான் உங்களுக்கு கண்டிப்பா யாராச்சும் பார்த்துருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செஞ்சோம். அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி செஞ்சுருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லா விஷயமும் கிடச்சிச்சு. ஆனால் ஃபேமிலி அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை. ஸோ அதை பற்றி வருத்தப்பட்டு நினச்சிக்கிட்டு இருந்தானா நம்ம போக முடியாது. போக முடியாது. அடுத்தடுத்து அது நடக்கணும்னு தான் நடக்கும். நடக்கலைன்னா பரவாயில்ல, சந்தோஷம் தான். as long as your mental health is not affected. So if your mental health is affected, எதுவுமே செய்ய முடியாது. ஸோ இப்படி இருக்கணும்னா இப்படி இருந்துட்டு போகிறேன். கல்யாணம் நினச்சா கல்யாணம் நடக்கும். ஓகே. இந்த மாதிரி ஆன்சர் நான் எதிர்பார்க்கல. பட் நல்ல ஆன்சர். நடந்தா நல்லது, சந்தோஷம். நடக்கலனா சந்தோஷம். ஆமாம், அவ்வளோதான். ஓகே. நம்ம பாட்காஸ்ட் எண்டுக்கு குறைய வந்துட்டோம். நீங்கள் ஒரு இப்போ அப்கமிங் ஃபோட்டோகிராஃபருக்கு என்ன சொல்லணும் விரும்புகிறீங்க? இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க கால் வைக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கப்பா, அது மாதிரினா என்ன சொல்லுங்கள்? அப்கமிங் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு ரீச் அட் த டாப். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் பி டெடிக்கேட்டட் இன் வாட் யூ ஆர் டூயிங். ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க, சின்சியராக செய்யுங்க. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஃபைனான்ஷியலி சப்போர்ட். இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க. பட் ஐ கேன் டெல் யூ ஒன் திங், இஃப் யூ லவ் வாட் யூ ஆர் டூயிங், யூ கேன் டெஃபினெட்லி வின். அதில் எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வின் பண்ணாங்க. நத்திங் கம்ஸ் ஈஸி இன் லைஃப். இஃப் சம்திங் கம்ஸ் ஈஸி இன் லைஃப், யூ வில் நெவர் லாஸ். எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு pursue your dream. But if let's say financial issues இருந்துச்சுன்னா, you can do a second job first. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு we got our commitments பாருங்க. நானும் அதானே பண்ணேன். நான் வேலை செஞ்சுக்கிட்டே தானே இது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண பிறகு தான் நான் அதில் ஃபுல்லாகவே இறங்கின பாருங்க. ஸோ அது பேலன்ஸ் பண்ண கற்றுக்குங்க. நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. தட் மீன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்கிறது என்னென்னா வந்துட்டு தட்ஸ் வை யூ பில்ட் யூர் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நாங்களாம் அந்த காலத்தில் மாக் வெட்டிங்லாம் செஞ்சுருக்கோம். ஓகே. உண்மையான கல்யாணம் இல்லை. ஸோ மாக் வெட்டிங் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நாங்களே ஒரு வெட்டிங் மாதிரி செட்டப் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ணுவோம். இது நான் நியூபீஸ்க்கு சொல்கிறேன், இது மீன்ஸ் புதுசாக வரவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணுவோம். நம்ம எப்படி இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், லைட்டிங்லாம் விளாடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோகிராஃபினாலே லைட்டிங் தான். லைட்டிங் ரொம்ப. ஸோ லைட்டிங்லேயே 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் இருக்குது. நேச்சுரல் லைட், ஆம்பியன்ஸ் லைட், இல்லை நம்ம லைட்டு ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்களா. தட் மீன்ஸ் நம்ம பார்க்குற சாபாக்ஸ் லைட்ஸ். ஓகே. ஸோ இந்த லைட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இந்த லைட்ஸை வச்சு நம்ம விளாட போகிறோம். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட வாட் யூ நீட் ஃபார் த ஃபோட்டோஸ், வெதர் இஸ் இட் ப்ராப்ஸ் ஆர் வெதர் இஸ் இட் யோர் லைட்டிங், யோர் ஐடியாஸ், இது எல்லாத்தையும். ஸோ ட்ரெயின் யோர் செல்ஃப். ட்ரைனிங் ஒண்டி கிவ் அப் பண்ணிடாதீங்க. when you continuously train, eventually you'll get better. நீங்கள் நம்புறீங்களோ இன்ன வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஏன்னா புதுசாக எக்யூப்மெண்ட்லாம் வருதுப்பா, புது டெக்னாலஜிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதோ இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறப்ப கூட உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு ஆடியோ சிஸ்டம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி ரொம்ப வாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ we need to catch up. eventually we need to catch up with the technology. why? ஏன்னா நம்ம இருக்கிற ஃபீல் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போது நம்மளுக்கு we need to be always aware of what is going on around us. லென்சஸ் எடுத்துக்குவோம்,
கேமராஸ் எடுத்துக்கும், எவ்வளோ அப்கிரேட், ஏஐ இன்டகிரேஷன் என்னென்னமோலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி எதுவுமே படிக்காமல் இல்லை என்கிட்ட இருக்கிற கேமரா இப்படி தான் எடுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன்னா யூ will லீவ் த போர்டில். நீங்கள் அந்த போர்டில் ஏறி போக மாட்டீங்க, உங்களை கடலை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீச்சல் அடித்து வர்றதுக்கிட்டே கொஞ்சம் லைட்டாக டைம் ஆகும், அவ்வளோதான். ஸோ யூ ஹேவ் டு பி கண்டினியூஸ்லி பி அப் டு டேட் இன் ட்ரெண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி யூ ஹேவ் டு பி அப் டு டேட் இந்த ட்ரெண்டில். அப்போ தான் நீங்களும் அந்த செட்டரில் இருப்பீங்க, ட்ரெண்ட் செட்டரில். ஓகே, புதுசாக யாராச்சும் கேமரா ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா அண்ணன் சொன்னதை கேளுங்க. ஸோ கற்றுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெரிய சிறந்த ஃபோட்டோகிராஃபராக கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்டோட கடைசிக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். அண்ணன்கிட்ட இன்றைக்கி நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கேமரா பற்றி, அவரோட பர்சனல் லைஃப் பற்றி, எங்கேருந்து வந்தார், எங்கேருந்து போனார், ஸோ எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த இதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். டோன்ட் கிவ் அப். போங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு நடந்த ஒரு விஷயத்த வந்து மறந்துடாதீங்க. என்றைக்குமே வந்து ஹம்பலாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களே, அவங்களெல்லாம் என்றைக்குமே மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் அதுதான் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இன்னையோட பாட்காஸ்ட் அவ்வளோதான். நான் அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களெல்லாம் பார்க்குறேன். நான் உங்கள் டர்வின். பாய்.